இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இடையில் வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும், மூச்சு விடாமல் ஓதணும். அதே மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. பட் கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு கொஞ்ச நேரம் கேப் விட்டு, ஆனால் மூச்சு விடாமல் சேர்த்து தான் ஓதணும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லைனையும் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லைனையும் நாம் அதாவது இதையும் நம்ம சேர்த்து தான் ஓத போகிறோம். பட் மூச்சு விடாமல் கொஞ்சம் வைப் பண்ணி நிதானமாக ஓத போகிறோம், அவ்வளோதான். இப்படி ஒரு லைன் வந்து இன் பிட்வீன்ஸ் தி வேர்ட் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்த 2 வேர்டையும் நாம் ஸ்டாப் பண்ணாமல் சேர்த்து தான் ஓத போகிறோம். பட் கொஞ்ச நேரம் நிதானமாக ஓத போகிறோம். புரியுதுங்களா? அப்போ எப்படி ஓதணும் அப்படின்னா, அண்ணா அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. அண்ணா கொஞ்சம் மூச்சு விடாமல் கொஞ்சம் தாமதிக்கணும். அப்போது அந்த வார்த்தை நம்ம வாயிலேயே தான் இருக்கணும், முடிச்சிடாமல் வாயிலேயே தான் இருக்கணும். பட் சொல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு ஓதணும். எப்படி ஓதணும் அப்படின்னா, அண்ணா அண்ணா வஹ்ஃபிர் லனா வர்ஹம்னா அந்த மௌலானா. இங்கே நம்ம நிறுத்தலாம். அந்த மௌலானா ஃபன்சுர்னா அப்படின்னு நம்ம மூச்சு விடலாம். அப்போ ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். ஆனால் இங்கே என்ன பண்ணணும், மூச்சு விடாமல் கொஞ்சம் தாமதிச்சு ஓதணும். அப்போ எப்படி, ஃபஹ்ஃபு அண்ணா ஃபஹ்ஃபிர் லனா வர்ஹம்னா. இப்போ பாருங்க, மறுபடியும் பாருங்க, வஹ்ஃபு அண்ணா வஹ்ஃபிர் லனா வர்ஹம்னா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சென்டென்ஸை முடிச்சுட்டு இந்த இடத்துல நாம் கொஞ்சம் கேப் விடுறோம். பட் சேர்த்தே தான் ஓதுறோம், நம்ம அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணலை. ஆனால் இங்கே ஓதும் போது அந்த மௌலானா ஃபன்சுர்னா அப்படி இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். இதுதான் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்புறம் மோஸ்ட்லி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது.